கூவத்தூர் நட்சத்திர ஹோட்டல். அந்த ஹோட்டலில் எடப்பாடி சார்பான எம்எல்ஏக்களை சந்தோஷப்படுத்துறது. நடிகைகள் அங்கே வந்து போனதாகவும் கருணாநிதி ஏற்பாடு பண்ணதாகவும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபா தான் முதலமைச்சராக வேண்டும் எம்எல்ஏக்களை எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக நடிகையா ரைட்டு. நான் எடப்பாடி தவறு செய்தார் தப்பு செய்தாருங்கிறத மறுக்கல. கூவத்தூர்ல நடந்தது உண்மை. கருணாநிதி நிறைய பணத்தை அமைக்கிட்டாரு. அவர் தான் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபா. அது என்னைக்கு சினிமா தொடங்கிச்சோ அன்னையிலிருந்து இருக்குது. ஏன் தமிழ் பெண்கள் நடிக்க வர மாட்டாங்கன்னா இதான் காரணம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சானும்ல, அப்ப இருந்தே அதுதான். அதனால அது வந்து சினிமாவுக்கு வருவதற்கு சில தியாகங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. நடிகர் சங்கத்தில் கம்பெனி கொடுக்கலாம் எப்படி சொல்லலான்ட்டு. ஆனால் இவர் நடிகர் சங்கத்துக்கு அவர் வரமாட்டார். ஏன்னா அரசியல் இருக்குன்னு கேஸ் போடலாம். இது இண்டிவிஜுவல் கேஸ் கண்டிப்பாக போடலாம். இப்போ வந்து மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏக்கள் வந்து நடிகைகளை வச்சிருக்காங்க. ஏன் ஏடிஎம்கே பிரிவில் மணிகண்டன் ஒரு எம்எல்ஏ ஒரு நடிகை வச்சுக்கிட்டு அவசரப்பட்டார்ல, எல்லாம் வந்தது இல்லையா? அது பரபரப்பாக பேசப்படும். 6 மாதத்தோட இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவரத்தான் செய்யும். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய உண்டு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. வசதியான வாழ்க்கையை விரும்புறாங்க. சரி எதுக்கு செட்டில் ஆயிரும் அப்படின்ட்டு அப்போ செட்டில் ஆகுறாங்க. அது தப்புன்னு சொல்லணும். சார், நேற்று ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆகுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய அரசியல்வாதிகள் இருந்ததாகவும் அதில் வந்து முன்னணி நடிகைகளாக வந்துட்டு போனதாகவும் சொல்லி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து சமூக வலைதளத்தில் பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ஹேஷ்டேக்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது தேர்தல் வருது இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல். அதனால் இந்த மாதிரி நிறைய பேர் புகார் சொல்லுவாங்க, பரபரப்பை ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் சகஜம். அதாவது டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே போனவங்க டிஎம்கே திட்டுவாங்க, எங்கள் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போனவங்க ஏடிஎம்கே திட்டுவாங்க. இது ரொம்ப சகஜம். இந்த பரபரப்பான விஷயங்கள் இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. எடப்பாடி என்னைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ கூவத்தூரில் நட்சத்திர ஹோட்டல். அந்த ஹோட்டலில் கருணாநிதி ஏற்பாடு பண்ணதாகவும் நடிகைகள் அங்கே வந்து போனதாகவும் அப்போவே செய்திகள் வந்தன. கருணாநிதி நிறைய பணத்தை அமைக்கிட்டாரு. அவர் தான் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து அங்கே எடப்பாடி சார்பான எம்எல்ஏக்களை சந்தோஷப்படுத்துறது. அவங்களுக்கு என்னென்ன தேவை, மருந்து தேவையா, மருந்து என்ன பூர்வன பரப்பன தேவையா, அதான் சரி நடிகையா ரைட்டு. அவர் எல்லா கிட்டத்தட்ட பல கோடி ரூபா தான் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, எம்எல்ஏக்களை எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. இந்த செய்தி அப்போவே வந்த செய்தி தான். இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ வந்து எடப்பாடி மேலே அவதூறு பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கலாம். அதுக்கான சதி வேலைகளை செய்யலாம். அந்த சதி வேலைக்கு அவர் வந்து சார்பாகவும் இருக்கலாம். நான் எடப்பாடி தவறு செய்தார் தப்பு செய்தாருங்கிறத மறுக்கலை. கூவத்தூரில் நடந்தது உண்மை. இந்த ஆள் குறிப்பிட்ட நபர் அப்போ ஏன் சொல்லலை? இவர் வந்து எம்எல்ஏயும் கிடையாது. இவர் சும்மா போய் அங்கே போய் தமாஷுக்கு உட்காந்துட்டு இவரும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் எதுக்கு அங்கே போனார்? எம்எல்ஏக்கள் யாராவது ஏதாவது சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கு என்ஜாய் பண்ணார், நாங்கள் நடிகை யாராவது சொன்னாங்களா? அப்போ இது அவதூறு. அதாவது இந்த சமயத்தில் எடப்பாடி மேலே அவதூறு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயமாக தான் தெரியுதே தவிர வேற என்ன இருக்குல்ல. ஏற்கனவே எல்லா பத்திரிகையும் அப்போவே வந்துச்சு. எடப்பாடி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும் போதே கூவத்தூர் பங்களாவில் கும்மாளம்னு எல்லாத்துலேயும் இதே செய்தியே வந்துச்சு. இது மறுபடியும் சொல்கிறாரு. ஆனால் இப்போ நடிகரோட பேரை வந்து ஓப்பனாக வந்து நடிகைகள் பேரை சொல்கிறாரு. அவன் சொல்லலாம் லூசு மாதிரி. நாம் சொல்ல முடியுமா? நான் சினிமாக்காரன், நான் நேரில் பார்க்கல. அந்த செய்தி அப்படி வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நாம் திடீர்னு ஒரு தப்பே செய்யாத 3 எழுத்து நடிகை 4 எழுத்து நடிகைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நடிகைகள் பேர் சொல்லும்போது சைலண்ட் பண்ணிட்டாங்க, பீப் போட்டாங்க. ஆனால் ஒரு சில இதில் வந்து நடிகையோட பேரை வந்து சொல்கிற மாதிரியே போட்டிருந்தாங்க சார். இல்லை, அது போடுறது தப்புங்க. அது எப்படின்னா, இந்த விஷயத்தில் நடிகையுடைய பேரை ஏன் உருட்டணும்? தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தணுங்கிறதா? உனக்கு தெரியணும், சொல்லணும். எவ்வளோ பணம் போனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லணும். சும்மா 19 சொல்லிடுறதா? அப்போவும் 19 போட்டாங்க. நடிகைகள் சப்ளை பண்ணார் கருணாநிதி இவ்வளோ போட்டாங்க. அது நிரூபிக்கப்பட்டதா? யாராவது சொன்னாங்களா? எம்எல்ஏக்கள் யாராவது சொன்னாங்களா? இல்லை. சம்மந்தப்பட்டவங்க சொல்லலை. சம்மந்தமே இல்லாத தேர்ட் பர்சன்ஸ் இந்த மாதிரி சொன்னாச்சுன்னா அது
பரபரப்பு ஏற்படுத்துமே தவிர உண்மையோ ஆதாரமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஆனால் வந்து இப்போ சமீப காலமாக அதே நடிகைக்கு ஒரு நடிகரால் ஒரு பிரச்சனை வருது. அப்போ அந்த நடிகை வந்து வாய்ஸ் கொடுத்து அந்த நடிகரை வந்து ரொம்ப அதாவது நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த நடிகர் வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த டைமும் அதே நடிகையை பற்றி பேசுகிறாங்க. அந்த நடிகை எந்த ஒரு வாய்ஸுமே கொடுக்கல, இது நான் கிடையாது, இந்த மாதிரி அவதாரண ஒரு இது வந்து தப்பான ஒரு செய்தி அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவே இல்லை அவங்க அப்படின்றது தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ போயிட்டு இருக்குது. இதுக்கே நீங்கள் வாய்ஸ் தரல, அவருக்கு கொடுத்த நீங்கள் இதுக்கே நீங்கள் வாய்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்க கவனத்துக்கு போகாமல் இருந்திருக்கோம். அவங்க கவனத்துக்கு போனாச்சுன்னா நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க. நடிகர் சங்கத்தில் சொல்லலாம். என்ன இப்போ வந்து மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன உடனே செய்யணுங்கிறது இல்லை, யோசித்து எப்படி நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சாலும் சொல்ல முடியும். உடனே எப்படி சொல்ல முடியும்? சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான தளங்கள் நிறையா இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எப்படி அவர் சொல்லலான்ட்டு. ஆனால் இவர் நடிகர் சங்கத்துக்கு அவர் வரமாட்டார். ஏன்னா அரசியல்வாதியாக இருக்குன்னா கேஸ் போடலாம், இது இண்டிவிஜுவல் கேஸ் கண்டிப்பாக போடலாம். இந்த மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க வந்து நிறுத்துவாங்க. சார், இப்போ அவதூறையும் தாண்டி உண்மையாகவே திரையுலக நடிகைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ளான அந்த ஒரு பந்தம்ன்றது இருக்கா சார்? அப்போது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, அப்போ இருந்தே இருக்குது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொல்லாததா? பேரறிஞர் அண்ணாவுக்கும் நடிகைக்கும் சொல்லலையா? என்னமோ புதுசாக சொல்கிறீங்க. அதாவது படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் புத்தன்னு சொல்லணும்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அதனால் அதெல்லாம் அப்போ இருந்தே இருக்குது. அது என்றைக்கு சினிமா தொடங்கிச்சோ அன்னையிலேருந்து இருக்குது. ஏன் தமிழ் பெண்கள் நடிக்க வர மாட்டாங்கன்னா இதான் காரணம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சானும்ல, அப்போ இருந்தே அதுதான். அதனால் அது வந்து சினிமாவுக்கு வருவதற்கு வந்து சில தியாகங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. அந்த தியாகம் செய்ய விருப்பம் இல்லாதவங்க சினிமாவுக்கு வர தேவையில்லை. இது நடிகைகளே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாலின பலாத்காரம் வந்ததா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மறுத்துருங்க. முடியாதியா செய்யுன்னு சொல்லுங்கள், உடனே கத்திய இது தலையை சீவிடுவோம் நாம. அதனால் அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து லேட்டாக கூட அவங்க சொல்லலாம். இது வந்து பொத்தம்போதோ எல்லோரும் சொல்கிறது தான். அது எப்படி நம்ம சொல்கிறது சொல்லுங்கள்? அது கேஸ் போடுறதுன்னா கேஸு வளன்னு இழுப்பாங்க, அங்கே உட்காந்து வக்கீல் கேட்கக்கூடாத கேள்விலாம் கேட்பார். இதுக்கு கூட சிலர் பயந்து எதுக்கு செவனான்னு சொல்லிட்டு போகிறானு, இதனால் நம்ம மரியாதை குறையாது இன்னும் நினச்சிருக்கலாம் பெருந்தன்மையாக. சார், நீங்கள் உங்கள் பத்திரிகையில் நிறையா விஷயங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த அடிப்படையில் நீங்கள் எழுதின செய்தி ஏதாவது ஒன்று இருக்கா சார்? அரசியல்வாதிகளுக்கும் நடிகைகளுக்கும் தொடர்பு அப்படின்னு நீங்கள் எழுதினது இல்லை ரொம்ப நீங்கள் வியந்து பார்த்த ஒரு ஏங்க எனக்கே தெரியுங்க. திமுகவில் உள்ள ஒரு அமைச்சர் நடிகர் என்னந்திரம் கிளைம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் தேனியில் வசந்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய சொல்லலாம், அழிக்கிட்டே போகலாம். அது ஒரு தனி எபிசோட் பண்ணலாம். அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரிகளுக்கும் கல்யாணம் நடக்கும், ரெண்டாவது மணியாகவும் போயிருக்காங்க. அது வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதே நம்ம எதுக்கணும்? நிறைய எம்எல்ஏக்கள் வந்து நடிகைகளை வச்சுருக்காங்க. ஏன் ஏடிஎம்கே பிரிவில் மணிகண்டன் ஒரு எம்எல்ஏ ஒரு நடிகை வச்சுக்கிட்டு அவசரப்பட்டார்ல, எல்லாம் வந்தது இல்லையா? அது பரபரப்பாக பேசப்படும். 6 மாதத்தோட இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவரத்தான் செய்யும். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிரும். இது மாதிரியான விஷயங்கள் நிறைய உண்டு. இது எந்த மாநிலத்தில் சார் அதிகமாக நடக்குது? இப்போது எல்லா மாநிலத்திலையுமே நடிகர்கள் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குன்னா, எங்கள் முதலமைச்சரே கர்நாடகா முதலமைச்சர் நடிகை கல்யாணம் பண்ணிக்கலையா? கடைசியில் அவளுக்கு குழந்தை வந்துட்டு நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொன்னார் முதலமைச்சர். என்னச்சியா? இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. எங்கெங்கே சினிமா இருக்கிறதோ, எங்கெங்கே டிவி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதாவது நான் பொதுவாக சொல்லலை, வசதியான வாழ்க்கையை விரும்புகிறாங்க. சரி, எதுக்கு செட்டில் ஆகிரும் அப்படின்ட்டு அப்போ செட்டில் ஆகிறாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. சார், இதனால தான் இப்போது நடிகைகள் எல்லாமே வந்து சினிமாக்குள்ளே இருக்கவங்களை வந்து திருமணம் செய்யாமல் வெளியே இருக்க ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து திருமணம் செய்யறதுக்கான காரணமாக சார்? அப்போது ஒருவேளை இந்த மாதிரி நடிகர்களுக்குள்ளே திருமணம் செஞ்சுட்டா நம்மளோட ஏதாவது ஒன்று வெளியே வந்துருமோன்றக்காண்டி தான் வெளியே இருக்க தொழிலதிபர்கள், பெரிய பெரிய ஆட்கள், வெளிநாட்டில் இருக்க ஒரு ஆட்கள், அந்த மாதிரி ஆட்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்களா? அதாவது தன்னுடைய பலவீனத்தை இல்லை தன்னுடைய கடந்த காலத்தை பேசாதவனாக இருந்தால் நடிகைகளுக்கு சந்தோஷம். அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம்.
ஏன்னா கடந்த காலத்தை பற்றி பேசினா டார்ச்சராக தானே இருக்கும். யோ அதெல்லாம் விட்டுரு, இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கணவன் மனைவியா, கரெக்டாக இல்லையா? அதைத்தான் யோசிக்கணும். இப்போ லவ்வர் படத்தில் கூட அதான் சொல்லியிருக்காங்க. படம் வந்து சக்ஸஸ் ஆன காரணம் அப்டேட் லவ்வை சொல்லியிருக்காங்க லவ்வரில். அதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது காதல் வைக்கிறவங்க வந்து காதலியே சுதந்திரமாகணும் காதலன், காதலனை சுதந்திரமாகணும் காதலி, என்னையை நீ கண்டுக்காத உன்னையை நான் கண்டுக்காத, அப்படி தான். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார்.